முத்து காரில் ஜீவா கூட பேசிட்டு இருக்கிறத கரெக்டாக ரோகிணியும் மனோஜ் 2 பேருமே பார்த்துட்றாங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் மனோஜ் ரோகிணி ஒருத்தர் வந்து பார்த்துட்டு என்னது இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் ரோகிணி எனக்கும் ஒன்றும் புரியல, ஒருவேளை முத்துக்கிட்ட இந்த ஜீவா எல்லா விஷயத்தையும் சொல்லியிருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக இந்த நிமிஷமே 27 லட்ச ரூபாய் எடுத்து வேன்னு சொல்லி நிற்பானே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரோகிணி பேசுகிற, 27 லட்ச ரூபாய் யார் கொடுக்க முடியும், அதில் ஷேர் என்னுடைய ஷேர் போக மீத பணம் தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரி மனோஜ், இப்போ நமக்கே பணம் 70 லட்ச ரூபா பத்தாமல் நம்மளே வந்து 6 மாதத்துக்குள்ளே எப்படியாவது ட்ரை பண்ணணும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் லோனுக்கு வேறு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இருக்கிற சூழ்நிலை இப்போ இங்கே வந்து நம்ம பணம் கொடுக்கணும்னு எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கேட்டால் கொடுத்தானே ஆகணும் ரோகிணி, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வா பார்க்கல, அப்புறம் வேறு வழி இல்லைன்னா கொடுத்தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. போனோன்னே முத்து ரொம்ப கோவமாக நில்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்காதீங்க, ஒழுங்காக சொல்லுங்கள், நீங்கள் கடை ஆரம்பிக்கிறதுக்கு பிஸ்னஸ் தொடங்குறதுக்கும் உங்கள் அப்பா தான் பணம் கொடுத்தாரா அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் உங்களுக்கு தான் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுல்ல, நீங்கள் தான் ஜீவா கிட்ட பேசிட்டு இருந்தேன் நாங்கள் பார்த்தோமே அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கப்பா எவ்வளோ தில்லை வந்து 2 பேர் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பண்ணாமலும் சொல்கிறாங்க, ஏன் ரோகிணி அவனுக்கு தான் ஏதாவது புத்தி இல்லாமல் இருந்தால் நீயாவது எடுத்து சொல்கிறது இல்லையா, எல்லாத்துக்கும் சேர வேண்டிய பணத்தை நீங்கள் மட்டும் எப்படி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க அங்கிள், பிஸ்னஸில் போட்டுட்டு பிஸ்னஸ்லேருந்து வர லாபத்துலேருந்து உங்களுக்கு பணம் கொடுத்துடலாம்னு நினச்சோம், மற்றபடி அதை ஏமாற்றணும்னு நாங்கள் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பித்து அதில் வந்த லாபத்தை இப்போ 10 லட்ச ரூபா வந்துச்சு, அதில் எங்களுக்கு கொடுத்தீங்களா, இல்லை நீங்கள் வந்து வீடு வாங்கணும் தான் நினச்சிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரவியும் சொல்கிறாங்க, நானும் வந்து ஓனாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கும் பணம் இல்லாமல் இருக்கேன். அதே போல் முத்துவும் வந்து கார் 2 வந்து டியூ கட்டிட்டு இருக்கான். இப்போ நாங்களாம் கஷ்டப்படுறதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக தெரியலையா, நீங்கள் ஒருத்தர் மட்டும் சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இங்கே பாருங்கள் ரவி, நீங்கள் இப்படிலாம் தப்பாக நினைக்காதீங்க, நாங்கள் தான் பணம் கொடுத்துருவோம்னு சொல்கிறோம்ல, அதான் மாதம் 50,000 கொடுக்குன்னு சொல்லியிருக்கோம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் ஒட்டுக்காக கொடுத்தீங்கன்னா எங்களுக்கும் வந்து இதாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து எப்போ பணம் சேர்ந்து நாங்கள் எப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ என்ன உனக்கு பணம் தாண்டா வேணும், சீக்கிரமாக நான் கொடுத்துறேன்டா அப்படிங்கிற மாதிரி மனோ சொல்கிறாங்க. உன் பேச்செல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு சொல்கிறப்போ, பார்லரம்மா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, அதான் முத்து நான் கொடுத்துட்றோன்னு சொல்கிறோம்ல, நாங்கள் வந்து இப்போ 3 கோடி ரூபா போட்டு வீடே இவ்வளோ பெருசு வாங்குறப்போ உங்கள் பணத்தை நாங்கள் கொடுத்துட மாட்டோமா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சீக்கிரமாக கொடுத்தீங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அண்ணாமலை கிட்ட முத்து சொல்கிறாங்க, அப்பா எல்லாமே இருக்கட்டும், இவங்க அப்பா பணம் கொடுத்ததா தானே இது எத்தனை நாளாக ஏமாற்றி இருந்தது, அவங்க அப்பா உண்மையாலுமே மலேசியாவில் இருக்காங்களா இல்லையான்னு சொல்லி கேளுங்கப்பா. அன்னைக்கு கூட ஃபோன் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிளுக்கு பேசுகிறேன்னு சொல்லி பேசினாங்க, இவங்களே கேள்வி கேட்டு இவங்களே பதில் சொல்கிற மாதிரி தான்ப்பா இருந்துச்சு, எனக்கு நம்ம இந்த பார்லர் மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜயாவுக்கும் தோணுது, என்ன ரோகிணி இப்போவே நீ உடனே உங்கள் மாமாவுக்கு கால் பண்ணி ஸ்பீக்கரில் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு என்னங்கன்ட்டி அவர் தான் சொல்கிறாங்கிறக்காக என் மேலே சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சந்தேகம் இல்லைடம்மா, இவ்வளோ தூரம் ஆகிப்போச்சு, இப்போ நீ வந்து அன்றைக்கி உங்கள் அப்பா கொடுத்தாருன்னு சொல்லி தான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறான்னு சொல்லி தான் நீங்கள் பண்ணீங்க, இப்போ அந்த பணமே வந்து இதாக இவருடைய பணம் தான் இப்போது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது முத்து சொல்கிறாங்க, கரெக்டாக சொன்னீங்கம்மா, அப்பா பணத்தை எடுத்துக்கிட்டு என்னமோ இவங்க அப்பா பணம் கொடுத்தாரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ படம் போட்டு சீன் போட்டுட்டு இருந்தது, இப்போ தெரியுது இல்லைப்பா எப்படி ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க பாருங்கப்பா, இவங்களை எக்காரணத்தை கொண்டு நம்பவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜய் அன்னை கூட இவங்களுக்கு இதான் அந்த பார்லர் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறக்காக வீட்டு பத்திரத்தில் வச்சு கொடுத்தேன், வீட்டில் என்னென்னமோ நடக்குது, யாருமே இங்கே உண்மையாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ முதல்ல அவங்க மாமாவுக்கு ஃபோன் பண்ணி ஸ்பீக்கரில் போட சொல்லுங்கப்பா, அதான் அம்மா சொல்கிறதான் கரெக்டாக அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபோன் எடுத்து ஆன் பண்ணலான்னு சொல்லி ஆன் பண்ணிவிட்டு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த மாமாவை நடிச்சு வந்தவருக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணோன்னு அவர் எடுத்துகிட்டு, என்னம்மா ரோகிணி நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கிள் இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க, ஃபாரின் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது முத்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்க பார்லரம்மா, அவரை பேச விட்டு பேசுங்க, நீங்களே பேசி பேசி அப்படியே அணக்கட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன முத்து இப்படி சொல்கிறீங்க, நாங்கள் மாமாட்ட எங்கே இருக்கீங்கன்னு தானே கேட்டது, இல்லைன்னா தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு, என்னம்மா என்ன பண்ணிகிட்டு இருக்கிற, நான் ஃபாரின் வேறு சொல்கிறையே, என்ன சொல்கிறது எனக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இங்கே பாருங்க அங்கிள் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, ஃபாரினில் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் இருக்கட்டுமா, என்னம்மா திடீர்னு கால் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அங்கிள், அப்பா அவளுடைய ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து கொஞ்சம் பணம் தேவைப்படுது, கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னம்மா சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாருங்கப்பா ஏதோ ஃப்ராடு தனம் பண்ணிட்டு இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக ஃபோன் அது தெரியாதனமாக கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி விட்டுறாங்க. கட் ஆயிடுச்சு ஃபோன், மறுபடியும் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கப்பா இது ஏதோ தில்லாலங்கடி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்குது, இது மொத்தத்தில் ஏதோ ஃப்ராடு தனம் பண்ணுது, அவர் வெளிநாட்டில் இருக்கான்னு சொல்லி சொன்னால் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டால் கூட அது கூட பதில் சொல்ல பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் நீ இப்படியே யோசிக்காதரா, கொஞ்சம் அமைதியாக இருறா அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்கிறாங்க. அப்போ இப்படியே நம்பி தான்ப்பா ஏமாந்துட்டு இருக்கிறோம், இது இன்னும் எத்தனை போய் பேசிட்டு இந்த வீட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்குதுன்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது விஜயாவுக்கு ரொம்ப சந்தேகம் வருது ரோகிணி மேலே. சரி ஓகே, அதான் அந்த பணம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்கல்ல, விடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மனோஜ், இப்போ வந்து 10 ஆஃபீஸ் வரைக்கும் போனீங்களா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைப்பா அதான்ப்பா எல்லாம் முடிஞ்சுன்னு சொன்னாங்க, எனக்கு கொஞ்சம் அதுக்கும் சேர்த்து கொஞ்சம் பணம் தேவைப்படுது, 70 லட்ச ரூபாயோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் வெளில பணம் பெரட்ட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக விஜயா ரோகிணியை ரூமுக்கு கூட்டு போய், உண்மையாலுமே உங்கள் அப்பா மலேசியாவில் இருக்காரா, என்னால் இதை நம்புற மாதிரி தெரியல, அங்கே எல்லாத்துக்கும் முன்னாடி வச்சு என்னால் கேள்வி
கேட்க முடியல, ஒழுங்கா சொல்லு அப்படின்னு சொல்லி சந்தேகமாக கேட்குறாங்க. என்னங்க ஆண்டி மேலே சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சந்தேகப்படுறதுக்கு இல்லை, இன்ன வரைக்கும் உங்கள் அப்பாவுடைய ஃபோட்டோ கூட காமிக்கவே இல்லை, ஏதோ பெரிய மல்டி மில்லியன் ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன், இன்ன வரைக்கும் ஒரு ஃபோட்டோ கூடவா நீ வந்து காமிக்காமல் இருக்காங்கிட்ட. அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே மலேசியாவுக்கு போகலான்னு சொல்லி சொன்னால் கூட வேண்டான்னு சொல்லி சொல்கிறேன். எனக்கு என்னமோ அவன் சொல்கிற மாதிரி, முத்து சொல்கிற மாதிரி எனக்கு என்னமோ நீ எங்ககிட்ட பொய் பேசிகிட்டு இருக்கிறியோன்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி ரோகிணி கிட்ட கேட்குறாங்க.